வணக்கம் நண்பர்களே. நாம் பல நேரங்களில் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கத்தில் சிக்கிக் கொள்கிறோம். நம்மால் ஏன் அவரைப் போல இருக்க முடியவில்லை, நமக்கு ஏன் அந்த திறமைகள் இல்லை என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு சிந்திக்கிறோம். குறிப்பாக இன்றைய வேகமான உலகில் சமூக வலைதளங்களின் பயன்பாடு பொதுவானதாகிவிட்டது. அவற்றில் வருபவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் பிறருடன் நம்மை ஒப்பிடுவது பெரும்பாலும் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. இந்த கதை சமூக வலைதளங்களில் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல ஏன் நாம் இருக்க முடியவில்லை என்று மனதில் கேட்டுக்கொள்பவர்களுக்காக. முழு கதையையும் கவனமாக கேளுங்கள். இது உங்களுக்கான ஒரு முக்கியமான கருத்தை சொல்லப் போகிறது. இதைப்போல் உணர்வூட்டும் மற்றும் பயனுள்ள கதைகளுக்கு தயங்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்பொரு காலத்தில் ஒரு அழகிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் மரங்கள் உயரமாக பறந்து வளர்ந்திருந்தன. பறவைகள் சுதந்திரமாக பறக்கின்றன. ஒரு நாள் அந்த காட்டுக்குள் ஒரு காகம் பறந்து வந்து ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அப்போது அருகிலிருந்த ஒரு சிறிய குளத்தில் ஒரு அன்னப்பறவை நிதானமாக நீந்திக் கொண்டிருந்தது. அந்த அன்னப்பறவையின் பிரகாசமான வெண்மையான இறகுகள் வெயிலில் ஒளிர்ந்தன. அன்னப்பறவையின் அழகு அனைவரையும் கவர்ந்தது. அருகிலிருந்த கிராம மக்கள் அன்னப்பறவையை பாராட்டவும் ரசிக்கவும் வந்து கூட்டம் கூடினர். அதை பார்த்த காகம் ஆச்சரியத்துடன் அந்த அன்னப்பறவையின் அருகில் பறந்து சென்றது. ஆனால் கிராம மக்கள் அதை பார்த்தவுடன் கைகளை அசைத்து அதை விரட்டி அனுப்பினர். இது காகத்தின் இதயத்தை வேதனைக்குள்ளாக்கியது. இவர்கள் என்னை விரும்பவில்லை என்று காகம் நொந்த மனதுடன் வேறொரு மரக்கிளையில் அமர்ந்தது. ஆனால் அங்கும் கிராம மக்கள் அதை விரட்டி அனுப்பினர். எங்கு சென்றாலும் யாரும் அதை ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அன்னப்பறவையை அனைவரும் நேசித்து பாராட்டி வணங்கினர். காகம் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கியது. என்னதான் எனக்கும் இறகுகள் இருந்தாலும் ஆனால் அவை கருப்பாக இருக்கின்றன, எனவே யாரும் என்னை விரும்பவில்லை என்று மனத்தில் எண்ணியது. இவ்வாறு மனமுடைந்த காகம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பல மைல்கள் பறந்து சென்றது. ஒரு தனித்த மரக்கிளையில் அமர்ந்து தன் துக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. நானும் வெண்மையாக இருந்திருந்தால் யாரும் என்னை இவ்வாறு வெறுக்க மாட்டார்கள், நானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பேன் என்று கரைந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் அங்கு வந்த ஒரு முதிய காகம் இதை கவனித்து அருகே வந்து அன்புடன் கேட்டது, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? எதற்காக அழுகிறாய்? இளைய காகம் இதனைக் கேட்டதும் தன் துக்கத்தை பகிர்ந்தது. எனது கருப்பு இறகுகள் யாருக்கும் பிடிக்கவில்லை. எல்லோரும் என்னை விரட்டுகிறார்கள். நான் வெண்மையாக இருந்திருந்தால் யாரும் என்னை இவ்வாறு புறக்கணிக்க மாட்டார்கள் என்றது. முதிய காகம் சிரித்துக்கொண்டு சொன்னது, உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. இந்த காட்டிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மந்திர நீர்வீழ்ச்சி இருக்கிறது. நீ தூய மனதுடன் அங்கு சென்று குளித்தால் நீ எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த உருவத்திற்கு மாற முடியும். ஆனால் என்று அது சிறிது தயங்கி, நீ எந்த பறவையைப் போல மாற விரும்புகிறாய் என்று கேட்டது. அதை கேட்டு அந்த இளைய காகம் சிறிதும் யோசிக்காமல் உற்சாகமாக, நிச்சயமாக நான் அந்த அன்னப்பறவையைப் போல மாற வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லோரும் அதை நேசிக்கிறார்கள். அதுபோல மாறினால் நானும் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று பதிலளித்தது. முதிய காகம் சிரித்துக்கொண்டு மெதுவாக சொன்னது, சரி, ஆனால் நீ அந்த மந்திர நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். என்ன என்று ஆவலுடன் கேட்டது இளைய காகம். நீ அந்த அன்னப்பறவையை நேரில் சென்று பார்த்து அது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டுப்பார். பிறகு முடிவெடு என்றது. இது நல்ல ஆலோசனையாக தோன்றியது. உடனே அந்த இளைய காகம் மீண்டும் பறந்து அந்த அன்னப்பறவை இருந்த குளத்திற்கு சென்றது. அங்கு சென்று அன்புடன் கேட்டது, உன்னுடைய வெண்மையான இறகுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. கிராம மக்கள் அனைவரும் உன்னை நேசிக்கிறார்கள். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அன்னப்பறவை சிறிது புன்னகையுடன் பதிலளித்தது, உன்னுடைய அன்பான வார்த்தைக்கு நன்றி. ஆம், என் இறகுகள் அழகாக இருக்கலாம், ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூற முடியாது. மக்கள் அனைவரும் என்னை நேசிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் என்னை சுதந்திரமாக விட்டிருக்கவில்லை. அவர்கள் என்னை ஒரு செல்லப்பிராணியாக வைத்திருக்கிறார்கள். நான் விரும்புவது போல பறக்க முடியவில்லை. என் வாழ்க்கை அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ளது. எனக்கு வயதாகும்போது என்ன செய்வார்கள் என்று எனக்கே தெரியவில்லை.
சிலர் என்னை இறைச்சிக்காகவும் பயன்படுத்தக்கூடும். நாளை நான் உயிரோடு இருப்பேனா என்பதே எனக்கே சந்தேகம். அன்னப்பறவையின் பதிலை கேட்ட காகம் சிந்தனையில் ஆழ்ந்தது. அன்னப்பறவையின் வாழ்க்கை வெறும் வெளிப்படையான அழகு மட்டும்தான், உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அப்போது காகம் தனக்குள்ளே எண்ணியது, பிறகு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? அதற்கு பதில் தேட தூரத்தில் பறந்து செல்லத் தொடங்கியது. இறைச்சிக்கு பயனில்லாத பறவை யாராக இருக்க முடியும் என்று சிந்தித்துக் கொண்டே பறந்தது. திடீரென்று அது நினைத்தது, கிளிகள். அவற்றின் வண்ணமயமான இறகுகள், இனிமையான குரல், அவைதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவை. உடனே அருகிலிருந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு கிளியை பார்த்து பறந்து சென்றது. ஏய் கிளியே என்று அந்த காகம் அழைத்தது. உனக்கு அழகான வண்ணமயமான இறகுகள் இருக்கின்றன. மக்கள் உன்னை விரும்புகிறார்கள். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? கிளி மெதுவாக பதிலளித்தது, ஆம், எனக்கு வண்ணமயமான இறகுகள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன் என்று ஆச்சரியமடைந்த காகம் கேட்டது. மக்கள் என்னை பிடிக்கிறது என்பதற்காக என்னை ஒரு சிறிய கூண்டுக்குள் அடைத்து வளர்க்கிறார்கள். நான் விரும்பினால் கூட சுதந்திரமாக பறந்து செல்ல முடியவில்லை. என்னால் இயற்கையை காணவே முடியவில்லை. என்னை அழகு பார்க்க வளர்க்கிறார்கள். ஆனால் என் வாழ்நாள் சுதந்திரமற்றது. நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கிளி துன்பத்துடன் பதிலளித்தது. காகம் அமைதியாக சிந்தித்தது. பிறகு கேட்டது, அப்படியென்றால் யார்தான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? கிளி சிரித்துக்கொண்டு சொன்னது, என்னை விட மயில்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மக்கள் மயிலை விரும்புகிறார்கள். ஆனால் யாரும் மயில்களை கூண்டுக்குள் அடைத்து வளர்ப்பதில்லை. யாரும் அவற்றை இறைச்சிக்காகவும் பயன்படுத்துவதில்லை. மயில் தனது தோகையை விரித்து ஆடும்பொழுது எல்லோரும் அதை ரசிக்கிறார்கள். அதனால் மயில்தான் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதை கேட்ட காகம் மயிலின் வாழ்வை பார்ப்பதற்கு தீர்மானித்து வனாந்திரப் பகுதியில் பறந்து சென்றது. அங்கே ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு மயில் நிதானமாக நடனமாடிக் கொண்டிருந்தது. காகம் அருகில் சென்று கேட்டது, மயிலே, உனக்கு அழகான வண்ணமயமான சிறகுகள் இருக்கின்றன. நீ தோகையை விரித்து ஆடும்பொழுது மக்கள் அனைவரும் அதனை ரசிக்கிறார்கள். எல்லோரும் உன்னை விரும்புகிறார்கள். நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அல்லவா? மயில் மெதுவாக சிரித்துக்கொண்டு காகத்திடம் பேசத் தொடங்கியது. ஆம், நான் தோகையை விரித்து ஆடும் அழகை மக்கள் ரசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை ரசிக்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய தோகையில் இருந்த அழகான இறகுகளை பறிக்கவும் செய்கிறார்கள். அந்த ஒரு இறகு வளர்வதற்கு எனக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் தெரியுமா? அந்த இறகை அவர்கள் பறிக்கும்போது அது எனக்கு மட்டுமல்ல, என் மனதுக்கும் மிகுந்த வலி தரும். மக்கள் என் தோகையை ரசிக்கிறார்கள். ஆனால் என் வலியை உணருவதில்லை. நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று மயில் துன்பத்துடன் கூறியது. மயிலின் பதிலை கேட்ட காகம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தது. அதன் மனதில் ஒரு புதிய உணர்வு மலர்ந்தது. அதன்பின் அது மயிலுக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பி பறந்து சென்றது. மீண்டும் அந்த வயதான காகத்திடம் சென்று உறுதியான குரலில் சொன்னது, நான் யாரையும் பின்பற்ற விரும்பவில்லை. நான் வேறு எந்த பறவையையும் போல இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு காகமாகவே இருப்பதில் இப்போது பெருமை மற்றும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தனித்தன்மை, என் சுதந்திரம் எனக்கு போதுமானவை. முதிய காகம் மிதமான புன்னகையுடன் பாராட்டி சொன்னது, இதோ, இப்போதுதான் நீ உண்மையில் மகிழ்ச்சியை உணர்ந்தாய். மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்று நினைக்கும்போது துக்கம் வருகிறது. நீ யார் என்று உணர்ந்து வாழும்போதுதான் மகிழ்ச்சி பிறக்கிறது. காகம் மகிழ்ச்சியுடன் தன் இறகுகளை விரித்து பறந்து சென்றது. உண்மையான மகிழ்ச்சி தன்னிடம்தான் உள்ளது என்பதை இப்போது அது உணர்ந்தது. நண்பர்களே, இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், நாம் எப்போதும் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒப்பீடு செய்வது நம்மை தாழ்வாக உணர வைக்கும். பிறர் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் தனிப்பட்ட துக்கங்கள் மற்றும் பிரச்சனைகள் இருக்க முடியும் என்பதை மறக்கக்கூடாது. நாம் நம்மை நம்முடனே ஒப்பிட்டு நாளுக்கு நாள் நம்மை வளர்த்துக் கொள்வதே சிறந்த வளர்ச்சி. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் மட்டும் செய்து கொள்ளுங்கள்.